சற்று முன் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் காவிரியின் குறுக்கே கடலில் கலக்கும் உபரி நீரை தடுத்து ராசிமணல் அணை கட்ட தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டிய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் 22 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன நீர் ஆதாரமாகவும் விளங்கும் காவிரி உரிமையை மீட்டெடுக்க நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டி தமிழ்நாட்டில் உபரி நீர் கடலில் கலக்க செய்வதை தடுத்து நிறுத்தி கர்நாடகாவிற்கு குடிநீர் போக மீத தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு வழங்குவோம் என்கின்ற தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான விரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசிடம் வழங்கி அதற்கான அனுமதி கோரி தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக மேட்டூர் அணை நிரம்பிய பிறகு காவிரியின் உபரி நீர் கடலில் கலப்பதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு உடனடியாக மேகதாது அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசை கர்நாடக அரசு நிர்பந்தித்து வருகிறது. பெங்களூரு கனகபுரா தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூருக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடகா நிலப்பகுதியில் இருந்து கீழ்நோக்கி 1000 அடிக்கு கீழே காவிரியும் அர்காவதி நதிகளும் இணையும் சங்கமம் என்கின்ற இடம் சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கிருந்து காவிரி நதி தமிழகம் நோக்கி பயணிக்க தொடங்கும் வழியில் உயர்ந்த மலைமுகடுகளுக்கிடையே அகலம் குறைவான மிக ஆழமான நதியாகவும் உள்ள இடம் மேகதாது ஆகும். இவ்விடத்தில் அமைந்துள்ள காளி கோவில் முதல் தமிழ்நாடு எல்லை துவங்குகிறது. இடது கரை முழுவதும் கிருஷ்ணகிரி வன எல்லைக்கு உட்பட்டது. வலது கரை முழுவதும் ஒகேனக்கல் வரை கர்நாடகா எல்லையில் உள்ளது. நீர்வழி பாதையில் ஆறு தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. மேகதாது அணையை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு தற்போது உபரி நீரை மட்டுமே வழங்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாதாந்திர தண்ணீரை விடுவித்ததாக கணக்கில் காட்டி கர்நாடகா தப்பி வருகிறது. மேகதாது அணை கட்டப்பட்டால் உபரி நீரும் தமிழ்நாட்டிற்கு வராமல் தடுத்துவிட முடியும் என்கின்ற உள்நோக்கத்தோடு கர்நாடகா செயல்படுகிறது. எனவே தமிழக அரசு இதில் உடனடியாக முழு கவனம் செலுத்தி தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டில் மேட்டூர் அணைக்கு கீழே அணைகள் கட்டி தண்ணீரை தேக்க இயலாது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதே நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தனது ஆட்சி காலத்தில் ஒகேனக்கலுக்கு மேலே கிருஷ்ணகிரி மாவட்ட வன எல்லையில் ராசிமணல் அருகே புதிய அணை கட்டி 63 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே அணை நிரப்பிய பிறகு உபரி நீர் வெளியேற்றக்கூடிய சூழல் ராசிமணல் அணையில் தேக்குவதற்கான திட்டத்தின் அடிப்படையில் அடிக்கல் நாட்டினார். அவ்வாறு தேக்கப்படும் தண்ணீர் மேட்டூர் அணை மூலமாக பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும். உபரி நீர் கடலில் கலப்பதை மிகைப்படுத்தி மேகதாது அணை கட்ட எடுக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தும் அடிப்படை நோக்கத்தோடு தமிழ்நாட்டின் ராசிமணல் அணை கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இத்தனையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக ராசிமணல் அணை கட்டுமான பணிக்கு ஒத்த கருத்து உருவாக்கிட போர்க்கால நடவடிக்கைகளை துவங்க வேண்டும். அதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.